நீங்கள் சொல்கிற என்ன சொல்றீங்க, கரூர்லேருந்து 99 கிலோமீட்டர் ரோடானே? ஆமாம், அதான் இது வந்து கிடப்பில் போடப்படல. இந்த ப்ரப்போசல் வந்து லேண்ட் அக்விசிஷன் கமிட்டி, நிறைய பேர் இதை எதிர்பார்க்கிற ரோடு. ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நஹாய் அவங்ககிட்ட ஒரு லேண்ட் அக்விசிஷன் ரிவ்யூ கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டிக்கு ப்ரப்போசல் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ரோடு வந்து கரூர்லேருந்து வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் பைபாஸ் அது 99 கிலோமீட்டர் வருதுங்கன்னா, ஒரு இடத்துல ரோடு ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. ஒன்று வந்து பெரியநாயக்கம்பாளையம் இந்த பகுதிக்குள்ளே வந்துடுது, இன்னொன்று வெளியே போகுது, கோவைக்கு வெளியே. இப்போ அந்த கமிட்டியினுடைய ஸ்க்ரூட்னியில் இது இருப்பதாக நான் அறிகின்றேன். அதனால் அந்த கமிட்டி அப்ரூவல் கொடுத்த பிறகு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அப்புறம் மாநில அரசு லேண்ட் அக்விசிஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதன் பிறகு லேண்டை எடுக்கணும். இது ஒரு ப்ராசஸ்ங்கன்னா இன்னைக்கு ப்ராசஸில் தான் இருக்குது, இது கிடப்பில் இல்லை. இது மத்திய அரசு நிராகரிக்கலை. ஏன்னா இந்த பகுதியினுடைய தொழில்துறை நிறையா பேர்த்தினுடைய கோரிக்கை. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் வரும். ஆனால் இது ஒரு காஸ்ட்லியான ப்ராஜெக்ட். நிறைய நிதி ஒதுக்கி இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் கன்ஜெஷன் நிறைய, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுது. தமிழகத்தில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ரோடு இன்னைக்கு கோயம்புத்தூர் கரூர் கடையில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே. அதனால் இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்களும் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் இதற்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலைங்கன்னா, காரணம் எங்களுடைய தலைவர்கள், தேசிய தலைவர் நட்டா அவர்களாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ்ஜி அவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிச்சிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு, அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு. ஒரு இந்தியா டுடே அப்ரூவல் ரேட்டிங், அந்த சி ஓட்டர் சர்வே நேற்று ஒன்று போட்டாங்க. அந்த சி ஓட்டர்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் 27% இருக்கு. வெறும் 27%. இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளவு மோசமான முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு 40-43% இருப்பாங்க. நல்ல முதலமைச்சராக இருந்தால் 65% போவாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் 27%. அதாவது 4ல் ஒருத்தர், 4ல் 3 பேர் வேண்டாங்கிறாங்க, 4ல் ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க. அது எங்களுடைய கள ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படி? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தென் தமிழகம் வேறு, வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு, மத்திய மண்டலம் வேறு, டெல்டா பகுதி வேறு, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 36 தொகுதிகள் வேண்டும். ஏன்னா நீங்கள் தென் தமிழகம் எடுத்தீங்கன்னா மதுரை கீழே 60 தொகுதிங்கன்னா 60 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். கொங்கு பகுதி 54 தொகுதி. நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி இணைச்சிக்கிட்டீங்கன்னா 54 தொகுதி. 60 54 பார்த்தீங்கன்னா 114. சென்னையினுடைய 36 அதையும் சேர்த்துனீங்கன்னா 150. இந்த மூன்றினுடைய தன்மை என்ன? மிச்சம் இருக்கக்கூடிய 84 தொகுதிகள் வட தமிழகமாக இருக்கட்டும், மத்திய மண்டலமாக இருக்கட்டும். அதனால் இது எல்லாத்தையும் யோசிக்கணுங்கண்ணா. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும். ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி களத்துக்கு வர்றாங்கன்னா இந்த 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை ஜெயிக்காம யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது. தென் தமிழகத்தையும் ஜெயிச்சு, கொங்கையும் ஜெயிச்சு, சென்னை உட்பட வேற எல்லா பகுதியிலையும் 3 குறைந்தபட்சம் ஜெயிக்கணும். ஸ்வீப் வரணும். 180 190 சீட் நீங்க அடிக்கணும். 234க்குன்னா 4 ஜெயிக்கணும். எனக்கு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களா இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக, தொண்டனாக, இது எல்லாத்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். நான் எப்பவுமே மேம்போக்கா பேச முடியாது. நான் பத்திரிகையில் பேசுறது வேணுங்கண்ணா. எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு பிரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவா போகும். 234 தொகுதி தன்மை எப்படி, ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க, ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஓட்டிங் பேட்டர்ல இன்னைக்கு ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, தலைவர்கள் எப்படி பார்க்கறாங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா? குறிப்பா தென் தமிழகத்தை எடுத்துங்க. தண்ணி இல்லை, பெரிய பிரச்சனை. விவசாயம் நலிவடைந்திருக்கு, தொழில்துறை வளர்ச்சி இல்லை. அவங்க எப்படி பார்க்கறாங்க? அதனால் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னா அது தவறா போயிருங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டாக, ஆழமாக, ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது, எப்படி செல்ல வேண்டும்,
மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம். அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க, நீங்கள் அதை பார்த்தீங்க. அதனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்கள் எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது, யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை, தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை. அதனால் பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க. அதனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நான் ஆகஸ்ட் 25, 2020 பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன். அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய எண்ணத்தில் ஒரு சிறு பிசுறு கூட கிடையாது. எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை 5 ஆண்டு கழித்தும் கூட இன்னைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. ஸோ என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக், நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல் பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக்கை கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க. அதான் என்னுடைய நோக்கம். அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க. அண்ணே, அதை நான் பற்றி நான் பேச விரும்பலைங்கண்ணே. அது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, யார் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நான் இன்றைக்கும் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். இன்றைக்கி சொல்லியிருக்காங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கையிலிருந்து நேரடியாக டைரெக்டாக இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கை 5ஆம் தேதி போகிறாங்க இலங்கைக்கு. அது முடித்த பிறகு மண்டபத்துக்கு வர்றாங்க. மண்டபம் வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாம்பன் அந்த புதிதாக இந்த புதிய டெக்னாலஜியோடு வடிவமைத்திருக்கக்கூடிய பாலத்தை திறப்பு விழா செய்கிறாங்க. அதன் பிறகு கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு முக்கிய ஜோதிர்லிங்க கோயிலாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் ஆண்டவன் தரிசனம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் மீட்டிங், கவர்மெண்ட் பப்ளிக் மீட்டிங், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் இல்லை, அரசு நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு எல்லாம் செஞ்சுட்டு பிரதமர் அவர்கள் மதுரை வழியாக டெல்லிக்கு திரும்பி போகிறாங்க. இது ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் கூட நம்முடைய கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எங்களுக்கு முக்கியம். பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு 2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவருடைய முதல் விசிட் இது. அதையும் வெற்றிகரமாக அந்த பகுதியில் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கிறோம். அதனால் அரசியல் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும், அதெல்லாம் சரியான நேரத்தில் நடக்குங்கன்னா. அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம். நீங்கள் என்னைய பார்ப்பீங்கண்ணா, வருங்காலத்தில் என்னை பார்ப்பீங்க. எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல, நீங்கள் பார்ப்பீங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 25, 2020 எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன். இந்த கட்சி முதன்மையானது. இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பேசிட்டேன் டெல்லியில். என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்போவுமே ஒன்று தாங்கண்ணா. தமிழ்நாடு முதன்மையாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும். அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது. அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே கன்சிஸ்டன்ட்டுங்கண்ணா. அதிமுக தலைவருக்கு எதிராக நீங்கள் கடுமையாக விமர்சிச்சிருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே விமர்சிச்சிருந்தீங்க. அந்த ஸ்டாண்ட் உறுதியாக இருக்கீங்களா? அண்ணா ஒரு நிமிஷமே. அதாவது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கல, கருத்துக்களை கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன். அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும்,
நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும். நான் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போகிறேன். நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரிசாலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்லேருந்து எல்லா மாநிலத்திற்கும் கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகள் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 13 மாநிலத்தில் எல்லா இடத்திலும் கூட எனக்கு என்ன தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா? எனக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பங்காளி சண்டையா? கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். கருத்துக்களை கதிர்க்களாக எதிர்கொள்ளணும். ஏன்னா ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டாண்டு வேற வேற ஸ்டாண்டாக இருக்கு. அது மாற்று வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்கு. அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால கடுமையாக விமர்சிச்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை வடங்கன்னா, கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்கள் புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அண்ணே, நான் யாருடைய தனிப்பட்ட இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, அந்தந்த தலைவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்று சொன்னவன் நான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஃப்ளைட்டில் யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்குறாங்க அப்படின்னு மீடியாவில் நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதில் யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே வெளிப்படையாகத்தான் இருக்கிறோம். காங்கிரஸ் போல டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கட்டுப்படுத்தாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரமே சாட்சி. அதனால மீடியாவில் வரக்கூடிய யூகங்களுக்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போயிருங்கண்ணா. டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒய்பிரி பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. யாரையும் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியது இல்லை அப்படின்னு. அண்ணே, விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்லை. அப்போ பாஜகவும், அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும், விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதனால் இந்த செக்யூரிட்டிக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்க. நமக்கு நேர் எதிர்க்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல NSGலாம் இருந்துச்சு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இப்போ அது CRPF மாறிடுச்சுங்கண்ணா. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப்பின் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேங்கண்ணா. மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ADG, இன்ட், லா அண்ட் ஆர்டர்லாம் அதில் இருக்காங்க. அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதில் எங்கேயுமே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதில் ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். எக்ஸ்-எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, எக்ஸ்-மினிஸ்டர், அதே போல நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவருக்கு மட்டும் ஏன் ஒரு கேள்வி தானே நடக்கூடிய அரசியல். ஆனால் எனக்கு